ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன வட்டம் போடுங்க. அதுல உங்க கூட ரொம்ப க்ளோஸ் ஆன ஒரு ரிலேஷன்ஷிப்போட பெயரை எழுதுங்க. இப்ப இன்னொரு வட்டம் போட்டு அதுல உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமான இன்னும் 2 பேரோட பெயரை எழுதுங்க. இப்போ இன்னொரு வட்டம், இன்னும் 5 பேரோட பெயர்கள். அவங்க உங்களோட உறவுக்காரங்களா, நண்பர்களா, உங்க கூட வேலை பார்க்கறவங்க யார் வேணாலும் இருக்கலாம். இது போல நாம இன்னும் வட்டங்கள் போட்டுக்கொண்டே போகலாம். ரியலைஸ் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, கடவுள் எந்த வட்டத்துக்குள்ளேயாவது வந்திருக்கிறாரா? நாம தினமும் காலையில எழுந்து என்ன சொல்றோம்? நீங்க என்னோட தாயும் தந்தையும், நான் உங்க குழந்தை. காட் இஸ் மை ஃபாதர், மதர், ஃப்ரெண்ட், டீச்சர், கைட், லிபரேட்டர். எல்லா மதத்திலையும் நாம இப்படித்தான் இறைவனை நினைவு செய்யறோம். நீதான் என்னுடைய எல்லா சம்பந்தமும், நீதான் எனக்கு எல்லாமும். மத்ததெல்லாம் ஒரு நாடகம். ஆக்சுவலா எழுதும்போது நம்முடைய எந்த வட்டத்திலாவது அவர் வந்தாரா? நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே தவிர நாம அவரை உண்மையிலேயே எந்த ரிலேஷன்ஷிப்லயும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாததுனால நம்மோட எந்த வட்டத்திலையும் அவர் ஃபிட் ஆகல.